பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். என்னாகமம் 6வது அதிகாரம் 25வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, கர்த்தருடைய முகத்திலிருந்து உங்களுக்கு தேவையான சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ரேமா வார்த்தை, நான் உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். சோத்திரம். நாம் எதிர்பார்க்கிற ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பைபிள்ல வாசிக்கிறோம், உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். ஹல்லேலூயா. இயேசுவினிடத்தில் எவ்வளவு சமாதானம் இருந்ததோ அவ்வளவு சமாதானத்தையும் நான் உனக்காய் வைத்திருக்கிறேன், வைத்து போகிறேன், கொடுக்கிறேன். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கிற சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் இன்றைக்கும் நம்முடைய இருதயம் ஏங்க ஆரம்பிக்கிறது. மெய்யான சமாதானம் இல்லையே. கடன் பிரச்சனையை நினைச்சு, அடைக்கப்பட்ட வாசலை நினைச்சு நம்முடைய இருதயம் அநேக நேரத்தில் புலம்பும். தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, சமாதானம் இல்லாமல் அலைப்பாயும். யார்ட்டையும் அதை ஷேர் பண்றதுக்கு முடியாது. தனக்குத்தானே மனசுல யோசித்து யோசித்து அழுது சமாதானம் இல்லாமல் மரணத்தை நோக்கி அநேகர் யோசிப்பதுண்டு, தற்கொலை யோசிப்பதுண்டு. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்க போகிறேன். பிரைஸ் காட். என்னுடைய முகத்தில் இருக்கிற ஒரு விசேஷித்த பிரசன்னம் உனக்கு தேவையான சமாதானத்தை கட்டளையிடும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உங்கள் இருதயத்திற்கு தேவையான, உங்கள் மனதிற்கு தேவையான, உங்கள் குடும்பத்திற்கு தேவையான, உங்கள் கையின் பிரயாசத்திற்கு தேவையான சகல சமாதானத்தை என்னுடைய முகத்தில் இருந்து வருகிற பிரசன்னத்தினால் நீங்கள் பெறுவீர்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறீங்க? நம்புங்க. அவருடைய நாமம் சமாதான பிரபு. ஹல்லேலூயா. பிறக்கும் பொழுதே ஆண்டவருக்கு வைக்கப்பட்ட தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த சத்தத்தை கேட்கிற உன்னுடைய வாழ்க்கைக்கு, குடும்பத்திற்கு தேவையான சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. சமாதானம் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறீர்களா? பைபிள்ல வாசிக்கிறோம்ல, சமாதானம் நதியை போல் புறப்பட்டு வரும். Praise God. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது, ஆண்டவரே, என் பிள்ளைங்களை நினைக்கும் பொழுது நான் சமாதானம் இல்லாமல் போய்விடுகிறேன். என் பிசினஸ் நினைக்கும் பொழுது சமாதானம் இல்லாமல் போய்விடுகிறேன். என் எதிர்காலத்தை நினைக்கும் பொழுது சமாதானம் இல்லாமல் போய்விடுகிறேன். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில இந்த சத்தத்தை கேட்பீங்கன்னா, ஆண்டவர் சமாதானத்தின் பிரபு உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான ரேமா வார்த்தை, சமாதானம் நதியை போல் புரண்டு வரப்போகிறது. ஓ, பிரைஸ் காட். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. இதுவரை பார்க்காத சமாதானத்தை பார்க்க போறீங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை வீடு அப்படின்னாலே சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை. வீட்டுக்குள்ள போனாலே பிரச்சனை, வீட்டுக்குள்ள போனாலே கஷ்டம். சொந்த வீட்டில் அநேகர் குடியேற முடியல. அவ்வளவு மந்திரவாதத்தினால, பில்லி சுனியத்தினால, சில மனுஷீக வல்லமைகளின் சோத்திரம் கிரியைகளினால இன்றைக்கு நம்முடைய வீட்டிற்குள்ள சமாதானம் இல்லை. ஹல்லேலூயா. நான் பைபிள்ல வாசிக்கிறோம், அரண்மனைக்குள்ள, அலங்கத்துக்குள்ள சுகமும் சமாதானமும் இருக்கும். ஓ, பிரைஸ் காட். அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் தரப்போகிறார். அலங்கத்துக்குள்ள சமாதானம் உண்டாக போகிறது. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, என்னுடைய முகத்தின் பிரசன்னம் உங்க வீட்டின் மேல் படும் பொழுது, உங்க அலங்கத்தின் மேல் படும் பொழுது, உங்க வீடு முழுவதும் சமாதானத்தினால் நிறைந்திருக்கும்.
எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? ஆமென், ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே அவருடைய முகத்தில் இருக்கிற ஒரு பிரசன்னம் உங்க வீடுகளின் மேல் இறங்கி வரப்போகிறது. ஹல்லேலூயா. உங்க அரண்மனைக்குள்ள, அலங்கத்திற்குள்ள இதுவரை பார்க்காத சமாதானத்தை சமாதானத்தின் பிரபு உங்களுக்கு தரப்போகிறார். அவருடைய சமாதானத்தை தரப்போகிறார். நதியை போல் உங்கள் வீடு முழுவதும் சமாதானத்தினால் நிறைய போகிறது. ஹல்லேலூயா. என் ஜனம் சமாதானமுள்ள இடங்களில் தங்கி ஸ்தாபரிக்கும். தோத்திரம். கர்த்தர் உங்களை சமாதானமுள்ள இடத்துல தங்க பண்ணுவார். சுற்றிலும் எத்தனை காரியங்கள் இருந்தாலும் சரி, சுற்றிலும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கும் உங்க வாழ்க்கைக்கும் அவர் சமாதானமுள்ள நித்திரையை தருவார், சமாதானமுள்ள ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. இதுவரை பார்க்காத ஒரு மெய்யான, உண்மையான, 100% சமாதானத்தை சமாதானத்தின் பிரபு முகத்திலிருந்து வரப்போகிறது. ஹல்லேலூயா. எதையெல்லாம் பார்த்து, எதையெல்லாம் யோசிச்சு சமாதானம் இல்லாம புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? சகோதரியே, சகோதரனே, கடந்த நாட்களில் நீ புலம்பின, அழுத சகல காரியத்திலும் என்னுடைய சமாதானத்தை கட்டளையிட போகிறேன். ஹல்லேலூயா. அவர் கட்டளையிட போகிறார், அவர் கட்டளையிட போகிறார். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். நதியை போல் சமாதானம் பாய போகிறது. கண்களை மூடி ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. சமாதானம் புறப்பட்டு வருவதாக. ஹல்லேலூயா. உம்முடைய முகத்தில் இருக்கிற பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொண்டு வருவதாக. இயேசுவின் நாமத்தினால அந்த சமாதானத்தின் மகிமை என் ஜனத்தை ஆளுகை செய்வதாக. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில நதியை போல் சமாதானம் ஆளுகை செய்யட்டும். அவருடைய வீடு முழுவதும் சமாதானத்தினாலே நிரப்பப்படுவதாக. பெரிய மாற்றத்தை தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை தூங்குங்கள். அவருடைய முகத்திலிருந்து வருகிற சமாதானம் அழகாய் உங்களை நடத்தும். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. God bless you.